ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பிள்ளைத்தமிழ் அடியார்களை வணங்குதல் நம்மாழ்வார். திருஞான முத்திரை தரித்த கை தாமரை செண்பக சடகோபனை திண்டிம கவிராச பண்டித பாவலர் திருத்தம்பிரானை எனையும் பெருமாநிலத்து அடிமை கொண்டானை மதுரகவி பேரின்பம் உறவழுத்தும் பெருமானை அனவரதம் மறவாது பரவுதும் பெருநீர் உவட்டெடுத்தே அருமாமணி குலத்தோடு பசும் பொன் குழைத்து அரவம் செய் பொன்னி ஆற்றுள் அமுதத்தை உட்கொண்டு புனிதன் ஆகிய கோயில் அண்ணன் என்னும் தகைமைசால் குறுஞான முதல்வனை பரவம் என் நாவினில் குடிகொண்ட வில்லிபு தூர்கோதையை பரவு பிழை தமிழ் கவிதையான் கோதின்றி மொழிவதற்கே. பொருளுரை: காமம், வெகுளி, மயக்கம் என்ற 3 தடைகளையும் விட்டு ஆன்மா இறைவனை பற்ற வேண்டும் என்பதனை அறிவுறுத்துவதே சுண்டுவிரல் முதல் நடுவிரல் வரை விட்டுவிட்டுச் சுட்டுவிரலால் பெருவிரலை பற்றி நினைப்பதன் உட்பொருள். அது ஞானமுத்திரை எனப்படும். வாய் பேசாமல் அமைதியாலேயே இம்மெய்ப்பொருள் உணர்த்துபவனே ஆசிரியன். கையில் இந்த திரு அறிவுக்குறி தரித்து தவம் செய்தவர் சடகோபர். திரு அறிவுக்குறி தரித்த தாமரை மலர் போன்ற கைத்தலம் கொண்டவர் செண்பகச் சடகோபன். திண்டிம பறை முழக்கி புலவரை வாதுக்கு அழைப்பவர் பாவேந்தர் பண்டித பாவலர் எனப்படுவர். அத்தகைய பாவலர்க்கு தலைவா அவர். ஒன்றுக்கும் பற்றாத அடியேனையும் இப்பேருலகில் தாமே வலிய எழுந்தருளி அடிமை கொண்டவர். மதுரகவியாழ்வார் பேரின்பம் பெற துதிக்கின்ற பெருமான். அந்த நம்மாழ்வாரை எப்போதும் மறவாது வணங்குவோம். எதற்காக எனில் வெள்ளம் பெருநீராக பெருக்கெடுத்து பெறக்கரிய முத்து முதலிய மணி குலத்தோடு பசும்பொன்னை கொழித்து கொண்டு ஒலி எழுப்பும் காவிரி நடுவு பாட்டும் பள்ளி கொள்ளும் அரங்கனாகிய அமுதினை அருந்தி தூய்மை பெற்ற கோயில் அண்ணன் என்னும் தகைமை நிரம்பிய குருவாகிய அறிவு முதல்வனை துதிக்கும் என் நாவில் குடிகொண்ட வில்லிபுத்தூர் கோதை பிராட்டியை போற்றும் பிள்ளைத்தமிழ் கவிதையை அடியேன் குற்றமின்றி கூறுவதற்காக.